தென்னையில் ஒருங்கிணைந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ மேலாண்மை குறித்த தென்னை விவசாயியின் அனுபவ வெற்றிக் கதையை இக்காணொளியில் காண்போம். விவசாயியின் பெயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அங்காளக்குறிச்சி, பொள்ளாச்சி வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம். வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவரோட தோட்டத்தில் இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்காளக்குறிச்சி கிராமத்தில் அவரோட தோட்டம் இருக்குது. ஸோ ஐயா பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அவரோட தோட்டத்தில் அவரோட அனுபவத்தை நமக்கு சொல்ல போகிறாரு. அதாவது வெள்ளைப்பூச்சி எப்படி இருக்குது, நோய் தாக்குதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவத்தை இப்போ சொல்ல போகிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் ராமகிருஷ்ணன். நீங்க அங்காளக்குறிச்சின்னு சொல்றீங்க. நீங்க இப்ப எவ்வளவு வருஷமா இது எல்லாமே நாட்டு மரங்களா? அது சுத்தமான நாட்டு மரங்க. நாட்டு மரம். நான் தான் நெத்து பொறுக்கி கொண்டு போட்டதுங்க. சரி சரி. கண்ணிலேயே நெத்து நான் பொறுக்கி கொண்டு வந்தேங்க. அதையும் போட்டு கொண்டு வந்து நான் தான் முளைக்கு போட்டாலும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். எனக்கு கண்ணில இருந்து பாத்தீங்கன்னா உரம் ஊரிய எதுவுமே நான் வச்சது இல்லை. எதுவுமே இல்லை. மண்ணோட சத்துல தான் மரம் இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இப்ப எவ்வளவு வருஷம் இருக்கு அந்த மரத்துக்கு? இந்த மரத்துக்கு இப்போ வயசு ஒரு 35 இருந்து 36, 37 இருக்கும். இது வரைக்கும் நீங்க இயற்கை இதுதான் பண்ணி இயற்கையாத்தான் இருக்குதுங்க. இப்ப இந்த வெள்ளையோட தாக்குதல் எப்படி இருக்குது உங்களோட அனுபவத்தை? வெள்ளை பக்கத்தாடி பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இருக்குதுங்க. சுற்றி வர நிறைய இருக்குதுங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா அதிகமா உழந்ததே இல்லைங்க. உலகவே இல்லைங்க. அதிகமா இல்ல. நானும் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மரத்துல பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளையை ரொம்ப தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப ஏதாவது மருந்து இது பயன்படுத்துறீங்களா? இது நாள் மட்டும் ஒரு இத்தனோடு கூட மருந்து யூஸ் பண்ணது இல்லை. மருந்துங்கிறதே யூஸ் பண்ணது இல்லைங்க. நீ கொஞ்சம் குளியேற்றி பார்த்தா கூட மண்புழுவும் கூட மண்புழு வரும். கண்டிப்பா ஒரு மண் எடுத்தீங்கன்னா கூட மண்புழு வரும். ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த பூச்சி மருந்துமே யானைக்கு எதுவுமே கட்டுனது இல்லை. ஸோ ஆனால் பாத்தீங்கன்னா நல்ல எல்லா மரத்துலயுமே வெள்ளை தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப மகசூல் உங்களுக்கு எப்படி வருது? ஒரு காயோட அளவு எப்படி வருது? காயினோட அளவு ஆவரேஜ் ரேட் போட்டீங்கன்னா 600 கிராம் 650 கிராம் 650 கிராம்ல இருந்து வருதுங்க. ஆனா ஏவேரி போட்டி போடுறாங்க. நம்ம காட்டுக்கு பண்றாங்க. தேங்காய் கணக்கு கூட உனக்கு கொடுங்குறாங்க. மகசூலும் நல்லா வருது. நிறைய காய்களும் வருது. காயிலும் பரவாயில்லைங்க. நாம எதுவுமே வைக்காம தான் காய் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இப்ப அந்த வேர்வாடல் நோயின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் இருக்கு? நம்மளதுல அந்த அளவுக்கு இல்லைங்க. வந்தது இல்லைங்க. சரி சரி. அதாவது இவரோட அனுபவம் பாத்தீங்கன்னா இவர் இயற்கை விவசாயம், அதாவது ரசாயன உரங்கள், குறிப்பா பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே இவர் போடுறது இல்லை. பாத்தீங்கன்னா இவரோட தோட்டத்துல தான் இருக்கும். நீங்களே கூட பார்க்கலாம். எல்லா மரத்துலயும் பாத்தீங்கன்னா எந்த வகையான வெள்ளைப்பூச்சி ரொம்ப தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாதிரி மகசூல் இழப்புன்னு கேட்கும்போது ஒரு காய் 650 கிராம் வருதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுவும் மகசூல் இழப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெள்ளைப்பூச்சி தவிர வேறுபாடலும் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி இவரோட பக்கத்து தோட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஹைபிரிட் போட்டிருக்கிறாங்களா ஐயா? இல்ல, அது நாட்டு மரம். இது ஹைபிரிட். ஸோ ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா அவங்க மருந்து பயன்படுத்திட்டு எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பயன்படுத்துறாங்க. அங்க வெள்ளைப்பூச்சி எப்படி? அது எக்கச்சக்கமா இருக்கு. மரமே பாருங்க எப்படி இருக்கு. பூராமே பாருங்க. அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவங்க பக்கத்து தோட்டத்துல இருக்கவங்க மருந்து பயன்படுத்துறதா சொல்றாரு. ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் அதிகமா இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியுதுங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஸோ உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். எல்லாரும் இதே மாதிரி பயன்படுத்தணுங்க. மக்களுக்கு கெடுதல் இல்லாம இருக்க முடியுது. சரி. நம்ம நல்லா வேர்க்குள்ள மண்ணுக்குள்ள போட்டோம்னா மக்களுக்கு இது கெடுதல் ஆகும். இது மக்களுக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி. ரொம்ப நன்றி. ஆக்கம் பயிர் பாதுகாப்பு மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.